வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான 2 ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்க போறோம். எனக்கு சின்ன எழுத்துக்களை எல்லாம் படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது எனக்கு என்னவோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மாரிலாம் சொல்றதுக்கான 2 ஸ்ட்ரக்சர்ஸ். இது என்ன பிரமாதம்? அது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாமே. சின்ன எழுத்துக்கள படிக்கிறது சிரமம்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் டூ ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னு சில பேருக்கு தோணும். பட் நம்ம இட் இஸ் டிஃபிகல்ட் டூ ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னா, சிறிய எழுத்துக்களை படிப்பது சிரமம் அப்படின்னு பொதுவா சொல்ற மாதிரி இருக்கும். நாம இந்த இடத்துல மீன் பண்றது பெர்சனலா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். கண்ல ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால என்னால சின்ன எழுத்துக்கள் எல்லாம் படிக்க முடியல. அது மாரி படிக்கிறது எனக்கு சிரமமா இருக்கு. அந்த மாரி சொல்லப் போறோம். ஸோ இத சொல்றதுக்கு 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒண்ணு ஹேவ் ட்ரபிள் வித் பிளஸ் நவுன். இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணலாம். இல்ல ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டூ டூ சம்திங். இந்த ஸ்ட்ரக்சரையும் யூஸ் பண்ணலாம். இதுல இந்த 2வது ஸ்ட்ரக்சர்ல நம்ம டிஃபிகல்ட்ன்னு மட்டும் இந்த இடத்துல போடல. அட்ஜெக்டிவ்னு போட்டிருக்கோம். ஏன் அப்டின்னா, இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர வெறுமனே இது சிரமமா இருக்கு அப்டின்னு சொல்றதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இத செய்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இத செய்றது வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆடா இருக்கு. இத செய்றது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு, வினோதமா இருக்கு. இந்த மாரி எப்படி சொல்றதுக்கும் நம்ம இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணலாம். இதுல இந்த சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர யூஸ் பண்றது ரொம்ப காமன். அதனால தான் 2யுமே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர எடுத்துக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை செய்வதற்கு எனக்கு சிரமமாக இருக்கிறது. சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி ஹேவ் இல்லன்னா ஹேஸ், ட்ரபிள் வித், நவுன் நம்ம நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஜெரண்ட் கூட ஒரு நவுன் தான். நம்ம அப்படியும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னு நம்ம நெறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க நவுன யூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த வித் போட்டே ஆகணும். நீங்க அதுக்கு பதிலா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஜெரண்ட் ஃபார்ம யூஸ் பண்றீங்கன்னா, இந்த வித் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம ரொம்ப காமனா ஸ்போக்கன்ல இந்த வித் இல்லாம தான் சொல்லுவோம். ஸோ அதனால 2 விதமாவும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு, அவனுக்கு ப்ரொனன்சியேஷன்ல கொஞ்சம் சிரமம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ சப்ஜெக்ட் ஹி அப்படின்றதுனால ஹேஸ் ட்ரபிள் வித் ப்ரொனன்சியேஷன் அவ்வளோதான். அப்போ ஹி ஹஸ் ட்ரபிள் வித் ப்ரொனன்சியேஷன். பட் இதுவே நீங்க வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அந்த ஸ்ட்ரக்சர் வந்ததானா, அப்போ நீங்க இந்த வித் கண்டிப்பா போடணுன்ற அவசியம் இல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு சிறிய எழுத்துக்களை வாசிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கு. அப்படி சொல்றதா இருக்கலாம். இல்ல எனக்கு சிறிய எழுத்துக்களை வாசிப்பது சிரமமாக இருக்கிறது. அப்படி சொல்லலாம். ஸோ எப்படி சொல்றதா இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஐ ஹேவ் ட்ரபிள் வித் சிறிய எழுத்துக்களை வாசிப்பது. ரீடிங் ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஜெரண்ட் ஃபார்ம் இல்லையா? அதனால வித் இல்லாம நீங்க சொல்லலாம். ஐ ஹேவ் ட்ரபிள் வித் ரீடிங் ஸ்மால் லெட்டர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி. ஐ ஹேவ் ட்ரபிள் ரீடிங் ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படி சொன்னாலும் சரி. இது ரொம்பவே காமன். அதனால நம்ம இப்படியே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நம்ம நெறைய பேர் ஒரு குரூப்பா ஏதோ ஒரு ஆன்ஸர கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். இப்ப நம்ம சொல்றோம். சரியான ஆன்ஸர கண்டுபிடிக்க எங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லப் போறோம். இப்போ வி ஹேவ் ட்ரபிள் வித் சரியான பதிலை கண்டுபிடிப்பது. ஃபைண்டிங் தி ரைட் ஆன்ஸர். அப்ப வி ஹேவ் ட்ரபிள் ஃபைண்டிங் தி ரைட் ஆன்ஸர். இல்லன்னா வி ஹேவ் ட்ரபிள் வித் ஃபைண்டிங் தி ரைட் ஆன்ஸர். எப்படி வேணா சொல்லலாம். அவளுக்கு வேகமா பேசுற இங்கிலீஷ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கு. அவளால இந்த ஃபாஸ்ட் இங்கிலீஷ அவளால புரிஞ்சுக்க முடியல. அது புரிஞ்சுக்கிறது அவளுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப ஷி ஹஸ் ட்ரபிள் வித் ஃபாஸ்ட் இங்கிலீஷ புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கிறது. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாஸ்ட் இங்கிலீஷ். ஷி ஹஸ் ட்ரபிள் வித் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாஸ்ட் இங்கிலீஷ். இல்லன்னா ஷி ஹஸ் ட்ரபிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாஸ்ட் இங்கிலீஷ். இந்த சாஃப்ட்வேர யூஸ் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? அப்படின்னு நம்ம கேட்கணும். கொஸ்டினா கேட்கப் போறோம். அப்ப டூ யூ ஹேவ் ட்ரபிள் வித் யூஸ் பண்ணுவதில் யூசிங் திஸ் சாஃப்ட்வேர். ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கு, ஜெரண்ட் ஃபார்ம்ல இருக்கு. அதனால நம்ம வித் இல்லாம தான் சொல்றோம். பட் டூ யூ ஹேவ் ட்ரபிள் யூசிங் திஸ் சாஃப்ட்வேர்? ஈஸியா இருக்கும். அந்த வித் இல்லாம சொல்றப்ப இன்னுமே ஈஸியா இருக்கும். டூ யூ ஹேவ் ட்ரபிள் யூசிங் திஸ் சாஃப்ட்வேர்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சருடைய பியூட்டியே என்னன்னா, இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா? அதில நம்ம வந்து நெறைய டிஃபரெண்ட் அட்ஜெக்டிவ்ஸ யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர நம்ம சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சிரமமா, கடினமா அத வச்சே ஒண்ணு சொல்லிடலாம். அவருடைய ப்ரொனன்சியேஷன புரிந்து கொள்வதில் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுல எனக்கு சிரமம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கஷ்டமா இருக்குங்கிறத பொறுத்தவரைக்கும் நம்ம 2 ஸ்ட்ரக்சரையும் யூஸ் பண்ணலாம். அப்ப ஐ ஹேவ் ட்ரபிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ் ஆக்சென்ட்.
I have trouble understanding his accent. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, I find it difficult. அட்ஜெக்டிவ் வந்து இந்த இடத்துல difficult, கடினமாக இருக்கிறதுன்னு சொன்னதுனால, I find it plus adjective, to plus verb. இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்ப I find it difficult to understand his accent. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரலோடைய இன்னொரு விஷயம் என்ன, பியூட்டி என்ன அப்படின்னா, இது வந்து மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. பர்சனலா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அல்லது ஈஸியா இருக்கு, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஐ ஃபைண்ட் இட் இந்த ஸ்ட்ரக்சர நம்ம சொல்லுவோம். இப்போ இவ்ளோ பேருக்கு சமைக்கிறீங்களே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அப்படி கேட்டா, இல்ல, இல்ல நெறைய பேருக்கு சமைக்கிறது எனக்கு இன்னும் ஈஸியா தான் இருக்கு. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர். அப்ப ஐ ஃபைண்ட் இட் அட்ஜெக்டிவ் பாருங்க ஈஸி. ஐ ஃபைண்ட் இட் ஈஸி டு குக் ஃபார் மெனி பீப்பிள். to plus verb இந்த இடத்துல சமைப்பது. அதனால to cook for many people. I find it easy to cook for many people. ஸோ விஷயம் என்னமோ ஒண்ணு தான். அங்க நம்ம ஜெரண்ட் வச்சு சொன்னோம். இங்க இன்ஃபினிட்டிவ வச்சு சொல்றோம். அவ்வளோதான். ஹிஸ்டரி புக்ஸ் படிக்கிறது எனக்கு என்னவோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஹிஸ்டரியா? ஐயோ! எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்படின்னு யாராவது சொன்னா, எனக்கு என்னவோ அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்ப I find it interesting to read history books. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ல ஃபில் பண்ணா போதும். I find it interesting to read history books. இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இடத்துல நாம வந்து பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசல. அப்ப நம்ம கூட இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல, "ஏன் ஒண்ணும் சொல்லாம வர? ஏதாவது சொல்ல வேண்டியது தானே!" அப்படின்னா, "எனக்கு என்னவோ அங்க போய் ஆர்க்யூ பண்றது தேவையில்லாதது மாதிரி இருக்கு." அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அது ஏதோ அன்னெசசரி மாரி எனக்கு இருந்துச்சு. அதனால தான் நான் ஆர்க்யூ பண்ணல. எனக்கு என்னவோ அப்படி தோணுச்சு. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட். இத தான் நம்ம பேசணும். இத மாரி தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் நம்ம இப்படி சொல்லப் போறோம். I find it unnecessary to argue. I find it unnecessary to argue. ஸோ இந்த இடத்துல பாருங்க, I find itன்னு சொல்றப்பவே, எனக்கு என்னவோ அப்படி தோணுது. இது என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றதுக்கு. தெருவே இவ்ளோ வெறிச்சோடி இருக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு என்னவோ ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படி சொல்லப் போறோம். அப்ப I find it strange. ஸோ பாருங்க இந்த இடத்துல அட்ஜெக்டிவ மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி. To see பார்க்கறதுக்கு. எத? தெருவெல்லாம் இவ்ளோ எம்ப்டியா இருக்கே அப்படின்னு பார்க்கறதுக்கு. The streets so empty. I find it strange to see the streets so empty. இந்த வெயில்ல போய் அவர் இப்படி கோட்டு போட்டிருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொன்னாலும் சரி, கொஞ்சம் ஆடா இருக்கு. அப்படி கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொன்னாலும் சரி. அப்ப I find it odd to see him wearing a coat in this heat. I find it odd to see him wearing a coat in this heat. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுலயும் நம்ம ஆட் வச்சு தான் சொல்லப் போறோம். இது எதுக்காக சொல்லப் போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம முன்னாடி இதுவரைக்கும் உள்ள எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் I find it adjective to plus verb அப்படி வச்சு சொன்னோம். சில சமயங்கள்ல நம்ம தட் கிளாஸ் கூட வச்சு சொல்லுவோம். எப்ப அப்படின்னா, இப்ப மத்தவங்க செய்யறது எனக்கு ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. அவர் சொல்லாம கொள்ளாம போனது எனக்கு என்னவோ கொஞ்சம் ஆடா இருக்கு. அப்படி சொல்லலாம். அப்ப I find it odd that they left early without telling anyone. I find it odd that they left early without telling anyone. அவங்க அப்படி சொல்லாம கொள்ளாம ஏர்லியரா போனது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆடா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வேற சப்ஜெக்ட். அதனால தான் நம்ம தட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பார்த்த இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு இந்த 2 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு என்னவோ பேரெல்லாம் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. எனக்கு பேரு ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்படின்னு சொல்லணும். எதுக்கு மீட்டிங் அப்போ இத எழுதிட்டே இருக்கீங்க? அப்படி கேட்டா, மீட்டிங் அப்போ இந்த மாரி நோட்ஸ் எடுத்துக்கிறது எனக்கு என்னவோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி சொல்லணும். ஸோ இந்த 2 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்ஸர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ பெயர்களை நினைவு வைத்துக் கொள்வது. ரிமெம்பர். அப்ப ரிமெம்பரிங் இல்லையா? அப்ப ஐ ஹேவ் ட்ரபிள் வித் ரிமெம்பரிங் நேம்ஸ். இல்லன்னா ஐ ஹேவ் ட்ரபிள் ரிமெம்பரிங் நேம்ஸ். அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ எனக்கு என்னவோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப ஐ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். எது? நோட்ஸ் எடுக்கிறது. டு டேக் நோட்ஸ் டூரிங் அ மீட்டிங். ஐ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் டு டேக் நோட்ஸ் டூரிங் அ மீட்டிங். ஸோ இந்த வீடியோல நாம இப்படி செய்றது எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இந்த மாரிலாம் சொல்றதுக்கான 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.